நிலவிடம் வாடகை வாங்கி வெளி வீட்டினில் குடி வைக்கலாமா? நான் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா? ஹாய் பூமாரி, என்ன ஜாக்கிங் போட்டுக்கு ரெடி ஆயிட்டியா? ஏய் இல்லடி மித்ரா, இப்போதான் எந்திரிச்சேன். எங்கள் அம்மா வேற வாசல் தெளித்து கோலம் போட்டு போக சொன்னாங்களா, அதான் இரு ஒரு 5 நிமிஷத்தில் கிளம்பி வந்துடுறேன். ஏய் என்னடி நீ வேற இந்த காலத்துலயும் போய் இப்படி இருக்க? இதெல்லாம் வீட்டில் விளங்காத கிளகட்டா இருக்கும் பாரு, அதுங்க தான் செய்யணும். நாம என்னத்துக்கு செய்யணும்? நம்மளாம் மாடல் கேர்ள், நம்மளாம் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறதில்ல. உன்னையெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது. சீக்கிரமாக கிளம்பி வா. என்ன நீ சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலையே. நேற்று தான் உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ளே எனக்கு சீக்கிரமாக எழுந்திரிச்சு இந்த மாதிரி ஜாக்கிங் போகணுன்னு சொல்கிற. ஏதோ ஒன்று இருக்குது. சரி சரி, உன்னையா நேரில் பார்த்து நான் பேசிக்கிறேன். இரு கோலம் போட்டு வந்துடுறேன். சரிடி சீக்கிரமா வா. இந்த வீட்டில் வேற ஏசி இல்லையா, அதனால என்னால் இருக்கவே முடியல. ஒரே ரொம்ப புழுக்கமாக இருந்துச்சு. சரி அதான் ஜாக்கிங் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு உன்னை கூப்பிட்டேன். சீக்கிரமாக கிளம்பி வா. சரி சரி வந்துடுறேன். சிச்சோ, யாருமா அது இந்த நேரத்தில் வந்து அரையும் குறையமா இங்கே நிற்கிறது? ஆன்ட்டி நான் தான் மித்ரா. என்னாச்சு, ஏன் பயந்த மாதிரி நிற்கிறீங்க? அச்சுச்சோ, நீயாம்மா இப்படி வந்து நிற்கிற? என்னது இது, அரையும் குறையுமா இப்படி போட்டு வந்து நிற்கிற? நான் நீ ஏஞ்சி இருக்க மாட்டேன்னு நான் நினச்சேன். நீ என்னன்னா ஏஞ்சி வந்து இந்த மாதிரி அரை குறையா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. கல்யாணம் ஆன பொண்ணுங்களாம் அடுத்த நாள் எவ்வளோ வெக்கப்படுத்தி ஏந்திரிப்பாங்க தெரியுமா? அதுவும் சீக்கிரமாக எல்லோரும் முன்னாடி ஏஞ்சி தலைக்கு குளிச்சுட்டு ஏதாவது வேலை செய்யலாமா, இல்லை வந்து வீட்டுக்கார்ட்ட போய் பக்கத்தில் உட்காரலாமான் இருப்பாங்க. நீ என்னன்னா அரை குறையா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இந்த டைமில் எங்கேயோ கிளம்பி நிற்கிற? ஆன்ட்டி நானே பூமாரியை கூட்டிகிட்டு ஜாக்கிங் போகலான்னு இருக்கேன். என்னாலாம் இந்த வீட்டிலலாம் அப்படிலாம் இருக்க முடியாது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம். ஏசி இல்லாமல் நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை. இதில் இன்னும் வேறு நான் இன்னும் உங்களுக்குலாம் வேலை வேறு செஞ்சுட்டு இருப்பேனா, அதெல்லாம் என்னால் முடியாது. ஏமா மித்ரா இப்படி தூக்கி எறிஞ்சு பேசுகிற? நான் உன்னை எந்த வேலையும் செய்யன்னு சொல்லவே இல்லையே. எல்லா பொண்ணுங்களும் சகஜமாக இருக்கிற மாதிரி தான் நானும் சொன்னேன். அதில் என்ன தப்பு? சரி சரி, நீங்கள் ஷாக் ஆகிட்டே இருங்க, அதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் ஃப்ரெண்டுகிட்ட வேறு நான் முன்னே ஃபோன் பண்ணிட்டேன். அவள் இந்த 5 நிமிஷத்தில் கிளம்பி வந்துடுறேன்னு சொன்னான். அவங்க வெயிட் பண்ணுவா. நான் கிளம்புறேன். ஓகே பாய். எம்மா மித்ரா, ஒரு நிமிஷம் நில்லு. நான் சொல்கிறத கேளு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் சரி வராது. உன்னையே கெஞ்சி கேட்டுக்கிறேன், உள்ளே போய் ட்ரெஸ்ஸையாவது மாற்றிட்டு அதுக்கப்புறம் போ. என்ன ஆன்ட்டி பேசிகிட்டு இருக்கீங்க? என்னாலாம் இதெல்லாம் ரிமூவ் பண்ண முடியாது. இதை நான் செட் பண்ணி போடுறதுக்குள்ளார மேக்கப் பண்ணுறதுக்குள்ளாரே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் நீங்கள் இதை வேற போய் சேஞ்ச் பண்ணிட்டு வர சொல்கிறீங்க. ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன? எங்கள் வீட்டெல்லாம் நான் இப்படி தான் இருப்பேன், நானும் இப்படி தான் இருப்பேன்னு உங்கள் பையன்கிட்டலாம் சொல்லி தான் நான் கல்யாணம் பண்ணேன். சும்மா இதையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. என்ன உலகத்தில் அதை அதிசயவளாக கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கான்னு நினப்பா? நம்ம இப்படி சொல்லிகிட்டு இருக்கோம், கேட்கவே மாட்றா. வேணவே வேணான்னு சொன்னேன். இந்த பரதேசி பையன் ஒத்த காலம் நின்று இவ தான் வேணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்கான். இப்படியே வெளியே போயிருக்காளே, 4 பேர் பார்த்து வந்து என்னை வேற தலைக்குனிய வச்சுருவாங்களே, நான் என்ன தான் பண்ணுவேன்? டேய் வருண், இங்கே வந்து தொலை. என்னம்மா என்னாச்சு? காலையிலே ஏன் கோவமாக கத்திட்டு இருக்கேன்? ஆமாம் மித்ரா உண்டா? எங்க மித்ராவை காணும். நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து பார்த்தா மித்ரா இல்லை. எனக்கு கொஞ்சம் வெளியில் அர்ஜென்ட்டாக போகிற வேலை இருக்குது. டிஃபன் என்ன பண்ணி வச்சுருக்க? பசிக்குது, வா டிஃபன் அதாண்டா எடுத்து வை. அவன் பொண்டாட்டி எங்க ஃபஸ்ட்டு, அதுக்கு பதில் சொல்லு. என்னம்மா நான் உங்ககிட்ட கேட்டால் நீ என்கிட்ட கேட்குறேன். மித்ரா எங்கன்னு நான் உன்னை கேட்டால் நீ என்ன கேட்குற? ஓ, உன் பொண்டாட்டி மித்ராவா? நம்ம குடும்பமானத்தை எப்படி வாங்கலான்னு சொல்லி பிளான் போட்டு அரைக்குறையாக ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று போட்டுக்கிட்டு, அதுக்கு பேர் ட்ரெஸ்ஸு வேறு, அதை போட்டுக்கிட்டு நான் ஜாக்கிங்க போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு வெளியே போயிருக்கா. அவள் வேணவே வேணான்னு சொன்னேன், கேட்டியா? அவள் தான் வேணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்று கல்யாணம் பண்ணியே என்னோட குடும்பம் மானமே போகுது. நீலாம் எதுக்கடா இருக்க? ஓ மித்ரா ஜாக்கிங் போயிருக்காளா? சரி சரி, அவள் வந்துடுவா. நீ வா டிஃபன் எடுத்து வை. என்ன டிஃபனா? ஏண்டா அறிவு கட்டவனே, டிஃபன் உனக்கு கேட்குதா? டிஃபனு உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுல்ல, உன் பொண்டாட்டின்னு வந்திருக்காள்ல, அவளை ஆசைப்பட்டு தானே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அவள் வருவா, அவளை வந்தவுடனே செஞ்சு வைக்க சொல்லி தின்னுபிட்டு போ. என்கிட்டலாம் கேட்காத. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிகிட்டு இருக்க? என் குடும்பம் மானமே போச்சே, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஏய் செம்பருத்தி, என்ன நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்ன பேசிகிட்டு இருக்க? செம்பருத்தி என்ன ரொம்ப பேசிகிட்டு இருக்க? நான் ஆசைப்பட்ட பிள்ளை தான், இல்லைன்னு நான் சொல்லலை. நீ சொல்லி நான் வேணான்னு தான் கல்யாணம் பண்ணேன். சரியா? நீ சொல்கிற பேச்சை நான் கேட்கல தான். அதுக்காக எல்லா பழியும் என் மேலேயே போடக்கூடாதுல்ல. செம்பருத்தி நீ யோசிச்சு பாரு. அவள் வந்து வெளிநாட்டில் படித்த பிள்ளை. சரியா? என்னை கல்யாணம் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம். 2வது
அவளுக்கு ஏசி இல்லாமல் வாழ முடியாது. நைட்டே பார்த்தியா, அவள் நைட்டு தூங்கவே இல்லை, எவ்வளோ நேரம் நடந்துக்கிட்டே இருந்தா. பாவம், அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. அவள் ஏதோ கொஞ்சம் ஃப்ரீயாக ஜாலியாக வெளியே போயிட்டு வரணும்னு சொல்லி போயிருக்கான். இதில் எதுக்கு நீ கோவப்படுற? சரியா, ஃப்ரீயாக விடு, கொஞ்ச நாளில் அவளே சரியாயிடுவா. எடுத்த உடனே எல்லாத்தையும் முருகமான தலையில் ஏறுற மாதிரி ஏறாத. சரியா செம்பருத்தி, கோச்சிக்காத. என்ன ஜூஜு சொல்லும் அம்மால, என்ன இப்போ ஒரு மவனுக்காக இது கூட அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டியா? ஓ என்ன காலையிலே அம்மாவும் மவனும் ஏதோ சீக்ரெட் பேசிகிட்டு இருக்கீங்க? டேய் என்னடா வரும், என்ன காலையில் எங்கே கிளம்பியிருக்க புது மாப்பிள்ள? பா கொஞ்சம் வேலை இருக்குப்பா, அதனால் வெளியில் போகணும். கொஞ்சம் என் ஃப்ரெண்டு வர சொல்லியிருக்கான், கொஞ்சம் வேலை விஷயமா பார்க்கணும், அதுக்கோசரம் போகிறேன். வேலை விஷயமாவா? டேய் என்னடா வரும், நேத்திக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு, என்னமோ பல வருஷம் கல்யாணம் ஆன மாதிரி பேசுகிற. நேத்தி கல்யாணம் ஆயிருக்கு, அப்படி இப்படின்னு பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கிறத விட்டுட்டு வேலை அது இதுன்னு பேசிட்டு என்ன போடா. எது பொண்டாட்டியா? பொண்டாட்டி இங்கே இருந்தால் தானே அவன் ரொமான்ஸ் பண்ணுவான், கொஞ்சுவான். பொண்டாட்டியே அரை ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வெளியே போயிட்டான், எங்கேருந்து கொஞ்சுவான் கொஞ்சலு. ஏய் செம்பருத்தி, நீ என்ன பேசிகிட்டு இருக்க? உள்ளதானே இருக்கும், மித்ரான்னு சொன்னாங்க பேர். அட ஏங்க நீங்கள் வேற கூறுகட்ட மனுஷன் மாதிரி பேசிக்கிட்டு. நானும் காலையில் ஏஞ்சி வந்தேன், யாரோ அரைக்குறையாக போட்டுட்டு நிற்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் கூப்பிட்றேன், நான் தான் ஆண்டி, நான் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், என் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணுறா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மதிக்காமல் அந்த பிள்ளை பாட்டுக்கு போகுது. நான் சொல்கிறேன், இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரி வராதுமா, வேறு ட்ரெஸ்ஸாவது போட்டுட்டு போன்னு சொல்கிறேன். முடியவே முடியாதுன்னு அப்படி திருப்பிக்கிட்டு போகிறா. அதான் இவனை கூப்பிட்டு கேட்டுட்ருக்கேன். இவன் என்னமோ வெளிநாட்டில் படித்தவ, அங்கே படித்தவ, இங்கே படித்தவனு இப்போ தான் அளந்து விடுறான். ஓ அப்படியா, சரி சரி, அவன் சொல்கிறது சரிதானே செம்பருத்தி. ஏன்னா அந்த புள்ள வெளிநாட்டில் படித்த புள்ள மாடர்னாக இருக்கும்னு நினச்சிருக்கோம். அந்த வசதி நம்ம வீட்டில் இல்லைல்ல, அதனால புள்ள கொஞ்சம் ஃப்ரீயாக வெளியே போயிட்டு வரணும்னு நினச்சிருக்கு. ஃப்ரீயாக விடு, நீ ஏன் அதுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு வரி பண்ணிக்கிற? இந்த உலகத்தில் நம்ம எப்படி இருந்தாலும் இந்த உலகம் பேச தான் செய்யும். நம்ம மருமக இப்படி இருந்தாலும் எப்படி என்ன தலை நிறையா பூ வச்சுட்டு வெளியே வந்தால் மட்டும் நல்ல புள்ளன்னு சொல்லிடுவோம்ல. எல்லாம் இந்த உலகம் பேச வேண்டியது பேசத்தான் செய்யும். நீ விடு, நீ எதுக்கு கத்துற? யார் என்ன சொன்னாலும் யாமரமோ உத்தமையே அப்படின்னு சொல்கிறது தான் உன்னோட பொழப்பாக இருக்கணும். நீ அவகிட்ட மழுகிட்டு நிப்பியாட்டுக்க. ஐயோ இன்னும் கூடிய சீக்கிரத்தில் மாமியா மருமக சண்டை வந்துட மாட்டுக்க. என்ன நம்ம குடும்பத்து நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். நீ இப்போ போங்க வெளியே, 4 பேர் உங்களை கேட்பாங்க. அப்போ அதுக்கு என்ன போய் பதில் சொல்லுவீங்களே தெரியாது. ஓ என்னை பார்த்தா சண்டைக்காரி மாதிரி தெரியுது. சரி சரி, நல்லதுக்கு காலம் இல்லை. மௌனுக்கும் அப்பனுக்கும் ஏதோ பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பணப்பேய். அது என்னைக்கு இறங்குதோ அன்னைக்கு இந்த செம்பருத்தி சொல்கிறது சரியாக இருக்கும். டேடி நீங்கள் வாங்க, செம்பருத்தி தனியாக காஃபி போட்டு குடிக்கட்டும். நம்ம போயிட்டு அப்படியே வெளியில் காஃபி குடிச்சிட்டு அப்படியே வெளியில் போயிட்டு வருவோம், வாங்க. ஆமாம் ஆமாம், இவ போடுற காஃபி வண்ட கழுத முத்துற மாதிரி இருக்கும், அது யார் குடிக்கிறது? வா வா ஓடி போயிடுவோம். எது கழுத மூத்திரமா? யோ இனிமே உனக்கு வீட்டில் எதுவுமே கிடையாது.